வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு முக்கியமான நபரை பத்தி. அவர் பேர் சிரியாவின் எப்ரேம். ஆனா அவருக்கு ரொம்பவே அழகான கவித்துவமான ஒரு பட்டப்பெயர் இருந்துச்சு, ஆவியின் யாழ். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வரணும்? வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள நாமளும் போலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு சமூகத்துல ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத முற்றிலும் எதிரான கருத்துகளும் சித்தாந்தங்களும் பயங்கரமா மோதுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உண்மையை எப்படி ஜெயிக்க வைக்கிறது? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளி. நாம கேட்ட அந்த கேள்விக்கு எப்ரேம் தந்த பதில் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமானது. 4ஆம் நூற்றாண்டுல அந்த சித்தாந்த போரை ஜெயிக்கிறதுக்கு அவர் கையில் எடுத்த ஆயுதம் இசை. ஆமா, பாட்டு தான். பெரிய பெரிய இறையல் விவாதமெல்லாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழல்ல பாட்டு எப்படிங்க ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாற முடியும்? இந்த ஒரு மர்மம் தான் இந்த கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது. எப்ரேமோட இந்த புதுமையான அணுகுமுறை எங்கிருந்து வந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவரோட பின்னணியை நம்ம பார்க்கணும். ஏன்னா அவரோட வாழ்க்கை முழுக்கவே சண்டைகளும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விரட்டப்படுறதுமா அப்படிப்பட்ட கஷ்டமான அனுபவங்களால நிறைஞ்சிருந்தது. அந்த அனுபவங்கள் தான் அவரோட கலையை செதுக்குச்சுன்னே சொல்லலாம். பாருங்க, எப்ரேமோட வாழ்க்கை ஒரு நிம்மதியான பயணமாவே இருந்ததில்ல. அவர் பிறந்தது கிபி 306ல ரோம பேரரசோட எல்லையில இருந்த நிசிபிஸ்ங்கிற நகரத்துல. அவரோட வாழ்நாள்லயே 3 தடவை பாரசீக படைகள் அந்த நகரத்தை கொடூரமா முற்றுகிடுறத நேர்லயே பார்த்திருக்காரு. கடைசியா கிபி 363ல நிசிபிஸ் பாரசீகத்துக்கிட்ட தோத்து போனதும் அவரும் அங்கிருந்த மத்த கிறிஸ்தவ மக்களும் சொந்த ஊரை விட்டே அகதிகளா விரட்டப்பட்டாங்க. அவங்க அடுத்து குடியேறின எடசா நகரமும் எப்படி இருந்துச்சுன்னா, பலவிதமான தத்துவங்கள் ஒன்னோடொன்னு மோதிட்டு இருந்த ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தொடர்ச்சியான மோதல்களும் இடப்பெயர்வும் தான் அவரோட சிந்தனையை இன்னும் கூர்மையாக்கிச்சு. எடசாவோட அந்த குழப்பமான சூழலை தான் எஃப்ரேம் தன்னோட நம்பிக்கைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும், அதே சமயம் தவறான கருத்துக்கள் இருந்து அதை காப்பாற்றவும் தனக்குன்னு ஒரு தனித்துவமான கலை ஆயுதத்தை உருவாக்குனாரு. அவர் வெறும் வார்த்தைகளால மட்டும் இறையியல பேசல, இசைய வச்சு அதை பரப்ப ஆரம்பிச்சாரு. அவரோட பிரதானமான ஆயுதம் மத்ராஷேன்னு சொல்லப்பட்ட போதனை பாடல்கள் தான். இந்த பாடல்கள்ல பைபிள் கதைகள், நாட்டுப்புற கதைகள், தத்துவங்கள்னு எல்லாத்திலிருந்தும் எடுத்த ஆழமான கவிதை படிமங்கள் நிறைய இருந்துச்சு. இதோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? அப்போ பரவிக்கிட்டு இருந்த தப்பான இறையியல் கொள்கைகள்ல இருந்து மக்களை காப்பாத்தி சரியான போதனைகளை அவங்க மனசுல ஆழமா பதிய வைக்கிறது தான். சரி, இந்த மத்ராஷே பாடல்கள் எப்படி மக்களை அவ்வளோ ஈர்த்துச்சு? அதுக்கு முக்கிய காரணம் அதோட அமைப்பு தான். ஒவ்வொரு பாட்டும் ஒரு குறிப்பிட்ட தாளத்துல சரணங்களா இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வெவ்வேறு மெட்டுகளை பயன்படுத்தியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு சரணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பல்லவி இருந்துச்சு. இதனால இது வெறும் வழிபாடா மட்டும் இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பங்கெடுக்கிற ஒரு கூட்ட அனுபவமா மாறிச்சு. ஆனா எப்ரேம் செஞ்சதுலே ரொம்ப புரட்சிகரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் தன்னோட பாடல்களை பாட வைக்க முழுக்க முழுக்க பெண்களை மட்டுமே கொண்ட பாடகர் குழுக்களை பயன்படுத்தினாரு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். உடன்படிக்கையின் மகள்கள்னு சொல்லப்பட்ட இந்த பெண்கள் சர்ச் வழிபாட்டுல ஒரு முக்கியமான பங்களிப்பை கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, 4ஆம் நூற்றாண்டுல இது யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய புரட்சிகரமான செயல். சரி, அடுத்ததா எப்ரேமோட மரபு, அதாவது அவரோட லெகசி எவ்வளோ சிக்கலானதுன்னு நாம பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும்னா அவரோட அடையாளம், அவரோட படைப்புகளோட நம்பகத்தன்மை, இத பத்தின விவாதங்கள் பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. 30 லட்சம். ஆமா, வரலாற்றாசிரியர் சோசோமன் சொல்கபடி இதுதான் எப்ரேம் எழுதினதா சொல்லப்படுற கவிதை வரிகளோட எண்ணிக்கை. 30 லட்சம் வரிகள். அப்பப்பா, இந்த பிரம்மாண்டமான நம்பர் ஒன்னே போதும் அவர் எவ்வளவு பெரிய செல்வாக்குக்குள்ள ஆளா இருந்தாருன்னு தெரிஞ்சுக்க. அந்த புகழோட விளைவு என்ன தெரியுமா? பிற்காலத்துல மத்தவங்க எழுதின பல படைப்புகள் கூட இது எப்ரேம் எழுதினதுதான்னு அவரோட பேர்ல சொல்லப்பட்டுச்சு. அவரோட அடையாளத்திலையும் ஒரு சுவாரஸ்யமான நுணுக்கம் இருக்கு. எப்ரேம் தன்னை ஒரு அராமேயன்னு தான் சொல்லிக்கிட்டாரு. அவர் பேசின மொழியையும் அராமேயம்னு தான் சொன்னாரு. ஆனா போக போக கிரேக்க எழுத்தாளர்கள் தான் அவரை சிரியன்னு அடையாளப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த சின்ன வரலாற்று மாற்றம் அவரோட உண்மையான பின்னணியை நாம சரியா புரிஞ்சுக்க ரொம்ப உதவுது. இந்த மாதிரி குழப்பங்களோட உச்சகட்டம் தான் எஃப்ரேம் கிரீக்கஸ். இது என்னன்னா, கிரேக்க மொழியில இருக்கிற ஒரு பெரிய படைப்புகளோட தொகுப்பு. இது எல்லாமே எஃப்ரேம் எழுதினதுன்னு சொல்லப்பட்டாலும் உண்மையில இதுல பெரும்பாலானவ அவரோட ஒரிஜினல் படைப்புகள் கிடையாது. என்ன நடந்திருக்குன்னா, அவரோட புகழை பயன்படுத்திக்கிட்டு மத்தவங்க தங்களோட படைப்புகளை அவரோட பேர்ல வெளியிட்டுட்டாங்க. இதனால பல நூற்றாண்டுகள அறிஞர்களுக்கு இது ஒரு பெரிய புதிராவே இருந்துட்டு இருக்கு. இவ்ளோ சிக்கல்கள், இவ்ளோ குழப்பங்கள்லாம் இருந்தும் எப்ரேமோட தாக்கம் இன்னிக்கும் ஏன் இவ்ளோ வலுவா இருக்கு? கிறிஸ்துவத்துக்கு அவர் செஞ்ச நீடித்த பங்களிப்பையும் அவரோட கருத்துக்களோட சக்தியும் பத்தி இப்ப நாம சுருக்கமா பார்க்கலாம். அவரோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு.
உலகத்துல இருக்கிற முக்கியமான கிறிஸ்தவ சபைகள், அதாவது கத்தோலிக்க, கிழக்கு மரபு வழி, ஓரியண்டல் மரபு வழி திருச்சபைகள் எல்லாமே அவரை ஒரு புனிதரா மதிக்கிறாங்க. 1920ல போப் பெனடிக்ட் 15 அவரை திருச்சபையின் மறைவல்லுனர்னு அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம சிரியர்களின் சூரியன்னு போற்றப்படுற அவரோட பாடல்கள் இன்னிக்கும் சிரிய கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல வழிபாட்டுல பயன்படுத்தப்பட்டு ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவரோட கவிதைக்கும் அவரோட பக்திக்கும் ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமா? அவரோட ஜெபங்கள்ல ஒன்னிலிருந்து எடுத்த இந்த வரி அவரோட ஆழமான நம்பிக்கையை எவ்வளவு அழகா வெளிப்படுத்துதுன்னு பாருங்க. உமது கருணையே ஒரு கோட்டையாக இருந்து, ஆண்டவரே என்னை சுற்றிலும் காக்கட்டும். ஆக 4ஆம் நூற்றாண்டுல கருத்துக்களை பரப்புறதுக்கு எப்ரேம் இசைய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பயன்படுத்தினாரு. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்துல எந்த முக்கியமான கருத்துக்களை, எந்த சித்தாந்தங்களை நாம இசை மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.